எங்கிட்ட சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுங்க. நார்மலாக நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு எஸ்ஐபி பண்ணியிருப்போம். ஓகேவா? லாங் டேர்மில் பண்ணுறதுக்காக. ஓகே, லாங் டேர்மில் நமக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும், ஒரு லம்சம் வேணும், நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம பசங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சி ஒரு சேவிங்ஸ் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற பிளானில் ரெண்டுமே சேர்ந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்க. ஒரு யூஸ்வலாக எஸ்ஐபின்றது ஒரு லாங் டேர்ம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 to 30 years. ஸோ மந்த்லி 2000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 30 இயர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,20,000 rupees பே பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 1 crore இல்லை ஒரு 85 lakhs அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு கேரண்டட் ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்கன்னா சேம் 1 lakh பண்ணுறீங்க அப்படின்னா 7 lakhs பண்ணுவீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் 110% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் கட்டின பணத்துலேருந்து. இப்போது நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் மந்த்லி அதாவது நீங்கள் இயர்லி இன்சூரன்ஸ் பே பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசியில் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அந்த கேஷ்பேக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எஸ்ஐபி பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எங்கிட்ட இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்தே ஓகே, ஸோ அந்த பணத்தை தான் நீங்கள் எஸ்ஐபிக்கு டைவர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அட்டஸ்டச்சாக என்ன போகுதுன்னா, நீங்கள் இன்சூரன்ஸும் பண்ணுவீங்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதில் எஸ்ஐபி. ஸோ ஆஃப்டர் 30 years உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து வர பணம் ப்ளஸ் எஸ்ஐபிலேருந்து வர பணம்னு டபுள் த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. சரி, இது வேறு என்ன இருக்குன்னா, நார்மலாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், வேறு எதுவுமே லைக் உங்களுக்கு இந்த லைஃப் கவரு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இன்சூரன்ஸ் பண்ணால் எஸ்ஐபி பணம் கிடைக்காது அவ்வளோ அதிகமாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது போத் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து எஸ்ஐபிலேருந்து வர பெரிய அமௌண்ட் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் லைஃப் கவரும் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் 7 வருஷம் பண்ணுறீங்கன்னா 7 lakhs பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும், எஸ்ஐபி அமௌண்ட் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் கவர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். சரி, வேறு என்ன இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் பையன் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எஸ்ஐபிலேருந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மீதி அமௌண்ட் அப்படியே இருக்கும். சப்போஸ் இந்த 25 years கழிச்சு நீங்கள் எடுக்கவே இல்லைன்னா அந்த லம்சமை நீங்கள் திருப்பி எஸ்ஐபிலேருந்து எஸ்டபிள்யூபியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் வரவும் உங்களுக்கு திருப்பி எடுத்துக்க முடியும். 1 crore இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் 1 லட்ச ரூபாவா நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம், இல்லை மாதம் 50,000 ரூபாவா நீங்கள் திருப்பி பென்ஷனாகவும் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்கீம் என்கிட்ட வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மறக்காமல் என்ன ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பண்ணித்தரேன். தேங்க்யூ வெரி மச்.